வணக்கம். புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். MBBS படிப்புக்கு எந்த அளவுக்கு மாணவர்கள் முக்கியத்துவம் தராங்களோ அதே அளவுக்கு கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கும் முக்கியத்துவம் தராங்க. கால்நடை மருத்துவத்துறை சார்ந்துள்ள படிப்புகள் என்னென்ன, வேலை வாய்ப்புகள்லாம் இதுல எப்படி இருக்கு என்பது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இது குறித்து விரிவாக பேசுவதற்காகவும் மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காகவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் மோஸ்ட்லி இந்த கால்நடை மருத்துவம் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் இருக்கு சார்? எந்தெந்த கல்லூரிகள்ல இந்த படிப்புகள் வழங்கப்படுது? கால்நடை மருத்துவத்தை பொறுத்த வரைக்குமா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 7 கல்லூரிகள் இருக்கின்றன, கால்நடை மருத்துவக் கல்லூரிகள். அந்த 7 கல்லூரிகளையும் சேர்த்து மொத்தமாக 660 இடங்களை ஒரு ஆண்டொன்றுக்கு நாங்கள் மாணவர்களை சேர்க்குறோம். ஸோ இந்த 7 கல்லூரிகள்ங்கிறது சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சின்னசேலம், தேனி, உடுமல்பேட், அந்த 7 இடத்துல இருக்குது கால்நடை மருத்துவத்துக்கு. ஓகே சார். மொத்தம் என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது சார்? இப்போ இளங்கலை அப்படி யூஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன படிப்புகள் இருக்குது? பிஜியில் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது, அது என்னென்ன சார்? தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்புகள் மொத்தம் 4 பட்டப்படிப்புகள் கொடுக்குறோம் வருஷம். ஒன்று வந்து BVSc and AH என்று சொல்லப்படும் கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு. அது இல்லாமல் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி, பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 4 இளநிலை பட்ட படிப்புகள் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் BVSc and AHக்கு நம்ம ஒரு 5 வருட படிப்பாகவும், பிடெக் கோர்சஸ் எல்லாமே வந்து 4 வருட படிப்பாகவும் நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். ஓகே சார். சார் முதுகலை பிஜினா என்னென்ன கோர்சஸ் சார்? ஏன்னா பிஜியில் தான் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்கு, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு. அது என்னென்ன? ஆமாம். போஸ்ட் கிராஜுவேஷன் பொறுத்த வரைக்கும் BVSc and AH முடித்தவங்களுக்கு MVSCயில் ஒரு 21 டிசிப்ளினில் நாங்கள் MVSc ஆஃபர் பண்ணுறோம். அது வெவ்வேறு டிசிப்ளின் இருக்குது. அனிமல் பயோடெக்னாலஜி, வைல்ட் லைஃப் சயின்ஸு, மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், ப்ரீடிங், நான் சொல்கிறேன் 21 டிசிப்ளின்ஸ் அதில் இருக்குது. ஸோ பிடெக்கை பொறுத்த வரைக்கும் எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி, எம்டெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, எம்டெக் டெய்ரி டெக்னாலஜி, அந்த மாதிரி 3 கோர்ஸ் கொடுக்குறோம். ஓகே சார். மோஸ்ட்லி வந்து தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு இருக்குது. ஆனால் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு இருக்கிறதா? நீட் கம்பல்சரி தானா? மாணவர் சேர்க்கை எப்படி நடக்குது சார்? கால்நடை மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் +2 மதிப்பெண் அடிப்படையில் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிட்டத்தட்ட 660 சீட் இருக்குதுன்னு சொல்லி இந்த இடங்கள் BVSc and AHக்கு, அதில் 60 இடங்கள் வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம அலாட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மத்திய அரசு கோட்டா, ஒன்றிய அரசோட கோட்டாவுக்கு நீட் வழியாக தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. நீட் மூலம் தான் அந்த ஸ்கோர் வச்சு மீதி 600ம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான இடங்கள். அந்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான இடங்கள் வந்து +2 மதிப்பெண்கள் அடிப்படையில், +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் நம்ம வந்து 600 சீட்டையும் ஃபில் பண்ணுறோம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, ஹசரப் அலி இணைஞ்சிருக்கீங்க சார். உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். பையன் வந்து +2ல 187 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க சார். சரி. போன வருஷம் 6 தடவை கவுன்சிலிங் வந்து கிடைக்கலைங்க சார். சரிங்க. இந்த வருஷம் ஏதாவது 187 BCM சார், ஏதாவது வாய்ப்பு கிடைக்குங்களா? அதான் போன வருஷம் 188 வரைக்கும் கிடைச்சது. உங்க பையனுக்கு கிடைக்காம போயிருக்கு. பட் இந்த வருஷம் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும்னு தெரியல. மார்க்கோட இது எல்லாமே பர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாதுங்க. நீங்க கண்டிப்பா நாங்க ஜூன் முதல் வாரத்தில் அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். எங்களோட வெப்சைட்டை பார்த்துக்கிட்டு இருங்க, நீங்க அப்ளை பண்ணுங்க. வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். அடுத்து போன வருஷம் கிடைக்காதனால B.Pharm சேர்த்து விட்டுருக்காங்க சார். ஓகே. அது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு சேர்க்கலாமா? ஆமா. அது எங்களுடைய குறிப்பேட்டிலேயே கொடுத்துருப்போம், எந்தெந்த டிகிரி படிச்சுட்டு வர முடியாது அப்படின்னு. நீங்க அதை பார்த்துக்கலாம். பட் நீங்க ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டாரா? அடுத்த மாசம் 6 எழுத போறாங்க சார். சரிங்க. அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. நீங்கள் எங்களுடைய தகவல் கையேடு இப்போ முழுசும் படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடுங்க. மற்றொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, சிலம்பச்செல்வி இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகத்தை கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சொல்லுங்க சார். என்னோட தங்கச்சி சார் 12th வந்து வொகேஷனல் அக்ரி குரூப் படிச்சிருக்கா சார். சரி சார். அது கட் ஆஃப் கால்குலேட் எலிமெண்டரி ஸ்கில்ல வச்சு கால்குலேட் பண்ணுமா சார், இல்ல பிராக்டிகல் மார்க் வச்சு கால்குலேட் பண்ணுமா சார்? இல்லம்மா, வொகேஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பயாலஜி மார்க்கை 100க்கு எடுத்துக்குவோம். பயாலஜி கண்டிப்பா எழுதிருப்பாங்க இல்லையா?
ஆமா சார் பயாலஜி ஆமா இருக்குங்க ஆமா. சார். அப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்னு ஒகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க இல்லையா? நீங்க தொடர்ந்து விடைகள் சொல்லிடுங்க. ஆமா ஆமா. ஸோ அப்போ அதை வந்து மறுபடியும் ஒரு 100க்கு எடுத்துக்குவோம். அதில் வந்து ப்ராக்டிக்கல் இருக்குது, தியரி இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு வந்து 100 மார்க் வெயிட்டேஜும், பயாலஜிக்கு 100 மார்க் வெயிட்டேஜ் எடுத்து 200க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்து அந்த கட் ஆஃப் அடிப்படையில் தான் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஓகே சார். மற்றும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. பழனிக்குமார் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகத்தை கேட்கலாம். உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஒண்ணும் இல்ல சார், என் பையன் 453 மார்க் எடுத்திருக்காங்க சார். சரி. 453 மார்க் எடுத்திருக்காரு. இப்ப சென்ற ஆண்டு போட்டா வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாரு, கிடைக்கல. சரி. இந்த ஆண்டு கிடைக்குமா சார்? இல்ல மொத்த மதிப்பெண்கள் சொல்றீங்க நீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கால்நடை மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் பயாலஜி மார்க்கு 100க்கு எடுத்துக்கிறோம், பிசிக்ஸ் மார்க்கு 50க்கு எடுத்துக்கிறோம், கெமிஸ்ட்ரி மார்க்கு 50க்கு எடுத்துக்கிறோம். இந்த 200க்கு வாங்குறது தான் கட் ஆஃப் மார்க்னு சொல்றோம். அது எவ்வளவு வாங்கியிருக்காரு? உங்களுடைய கம்யூனிட்டி என்ன? எஸ்சி சார், எஸ்சி கம்யூனிட்டி. சரி, 200க்கு எவ்வளவு கட் ஆஃப் வருதுன்னு கால்குலேட் பண்ணீங்களா? 173 வருதுங்க சார். 173க்கு கொஞ்சம் கஷ்டங்க. போன தடவை 190க்கு மேல தான் கிடைச்சது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சார். ஆமா. எஸ்சி அருந்ததியரா எஸ்சிங்களா நீங்க? எஸ்சிங்க சார், எஸ்சி. எஸ்சினா 173 அப்ளை பண்ணுங்க. பட் இப்போ என்னாம எதுவும் சொல்ல முடியாது. அது தரவரிசை பட்டியல் வந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதானே சொல்ல முடியும். சார், கால்நடை மருத்துவ படிப்புகளை யாரெல்லாம் படிக்கலாம் சார்? என்ன கல்வி தகுதி என்ன சார் அதுக்கு? கால்நடை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் +2ல. இது வந்து அகடமிக் ஸ்ட்ரீமில், +2ல அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு வர்றவங்க. இது இல்லாமல் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் இருக்கு. அதில் இருக்கிறவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டும் ப்ளஸ் பயாலஜி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ இந்த 2 ஸ்ட்ரீமில் தான் நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம். இப்போ ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, இப்போ பிஃபார்ம் அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க சார், அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஆனா இப்போ ஒரு செமஸ்டர் எழுதிருக்காங்க அப்படினா அது முதல்ல இருந்ததுமா, இப்போ அந்த ரூலை எடுத்திருக்காங்க. பட் அது ப்ராஸ்பெக்டஸ்ல நம்ம பார்க்குறப்ப தெரியும். முதல்ல எல்லாம் அப்படி இருந்தது, ஒரு ப்ரொஃபஷனல் சேர்த்துட்டு இன்னொரு ப்ரொஃபஷனல் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இப்போ அதை இல்லை அந்த மாதிரி. ஓகே சார். இதுல டிப்ளமோ படிப்புகள் இருக்குதா சார்? என்னென்ன படிப்புகள் இருக்கு டிப்ளமோ படிப்பு? அதாவது டிப்ளமோன்னு நாங்கள் பார்க்குறப்ப போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ தான் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் பிவிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ கொடுக்குறோம். ஓகே. அப்படி இருக்கிறப்ப போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் லெபார்டரி அனிமல் மெடிசின், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபீட் மில்லு, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறோம். அப்புறம் கெனைன் ப்ராக்டிஸு, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிளினிக் சைடு வேணும்னாலும் அதுக்கும் நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் கொடுக்குறோம். மெயினாக அவங்க வந்து பிவிஎஸ்சி முடிச்சுட்டு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அவங்க சப்ஜெக்ட்னா வேரியஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கொடுக்குறோம். அது இல்லாமல் டிஸ்டன்ஸ் மோடில் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட், அன்எம்ப்ளாய்டு இவங்களுக்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸ், அவங்களே சுயதொழில் தொடங்குவதற்கோ அந்த மாதிரி கோர்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அண்டர் கிராஜுவேட் டிப்ளமோ நாங்கள் எதுவும் கொடுக்குறோம். ஓகே. இப்போ பிஜி டிப்ளமோ தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ யூஜியில் நான் வந்து பிவிஎஸ்சி மட்டும் அது மட்டும் தான் எலிஜிபிளா, இல்லை நான் இளங்கலையில் எந்த படிப்பு படித்தாலும், ஐ மீன் கால்நடை துறை சார்ந்து என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் பிஜி டிப்ளமோ படிக்க முடியுமா சார்? இல்லை யூஜியில் கால்நடை சார்ந்து ஒரே ஒரு பட்டம் தான் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் தான். ஸோ அது இருந்தால் தான் உங்களால் முதுகலைக்கே போக முடியும். அது இல்லாமல் முதுகலை வெட்டினரி சயின்ஸ்ல படிக்க முடியாது. ஓகே சார். இதுல வந்து 5.5 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னீங்க. அதுல 1 வருடம் வந்து ட்ரைனிங் தான். என்ன மாதிரி ட்ரைனிங் சார்? அவங்களுக்கு அதுதான் பிராக்டிக்கல் கிளாஸா இல்ல என்ன மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுப்போம். அது வந்து அவங்களுடைய அகடமிக் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீல்டு கண்டிஷன் என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக 1 இயர் அந்த இன்டர்ன்ஷிப் ஆர் ஹவுஸ் சர்ஜன் எல்லாம் முதல்ல சொல்லுவோம். இப்போ இன்டர்ன்ஷிப் சொல்கிறோம். அது எப்படின்னா அது 2ஆக பிரிச்சுக்கிறோம். 6 மாதம் வந்து அவங்க டிஸ்பென்சரியில் அனிமல் ட்ரீட்மெண்ட்டில் டாக்டர்ஸ்கிட்ட போய் ஃபீல்டில் எப்படி கேசஸ் வருது, அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு ட்ரைனிங் ஒரு 6 மாதம். மீதி 6 மாதம் பண்ணைகளில் எங்களோட வெவ்வேறு ஃபார்ம்ஸ், எங்களோட ஃபார்ம்ஸ் இருக்குது, ஒரு 15 லைஃப் ஸ்டாக் ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கே எல்லாம் அவங்களுக்கு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறோம். பண்ணை எப்படி இது பண்ணுறது, அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனோ அல்லது செயற்கை கருவூட்டல் எப்படி பண்ணணும், அனிமலுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும், மில்கிங் எப்படி பண்ணணும், எல்லா ஹஸ்பண்ட்ரி ப்ராக்டிசஸ் அத்தனையுமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். ஸோ அவங்க ஃபீல்டு ஃபாடர் எல்லாத்தையும் அவங்களே கலக்கி அனிமலுக்கு கொடுக்கறதுலேருந்து பால் கறக்கிறது வரைக்கும் அவங்க ஒரு பண்ணை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத ஒரு 6 மாதம் சொல்லிக் கொடுக்குறோம். மாடுகளுக்கு நோய் வந்தால், அனிமல்ஸ்க்கு நோய் வந்தால், விலங்குகளுக்கு நோய் வந்தால் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு 6 மாதம். ரெண்டுமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், ப்ராக்டிக்கலாக அவங்க ஃபீல்டில் போய் கற்றுக்குறாங்க. அதுதான் அந்த 1 வருடம். ஓகே சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. செல்வ விஸ்வா இணைஞ்சிருக்கீங்க சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். என் தங்கச்சி வந்து 423 மார்க் எடுத்திருக்கா சார் 12th. அவளோட கட் ஆஃப் வந்து 146. ஓகே, 146. நீங்க என்ன கம்யூனிட்டிங்க சார்? நாங்க வந்து டிஎன்சி சார், எம்பிசில வருவோம். ஓகே, எம்பிசி 100. என்னோட தாய் மாமா வந்து என்ஆர்ஐ கோட்டா அப்ளை பண்ணான்னு சொன்னாங்க. என்ஆர்ஐ கோட்டா எப்படி சார் அப்ளை பண்றது?
இல்லைங்க, அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த 146 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து அகடமிக் ஸ்ட்ரீமில் எம்பிசி கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ஆர்ஐங்கிறது அது தனியாக எங்களுடைய குறிப்பேட்டிலேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது என்ஆர்ஐயாக இருந்தால் அப்பா வந்து என்ஆர்ஐயாக இருந்தாலோ அம்மா என்ஆர்ஐயாக இருந்தாலோ யூ ஆர் எலிஜிபிள், அல்லது அந்த வார்டு அந்த கேண்டிடேட்டோட அண்ணனோ அக்காவோ இருந்தால் எலிஜிபிள், அல்லது பிளட் ரிலேட்டட் என்ஆர்ஐ அப்பாவோட சொந்த ஓன் பிரதர் சிஸ்டர் அது அம்மாவோட ஓன் பிரதர் சிஸ்டர் இவங்க ஸ்பான்சர்ட் கேட்டகரியில் வருவாங்க. அப்படி வர்றப்போ என்ஆர்ஐ ஸ்பான்சர்டில் அவங்க வருவாங்க. என்ஆர்ஐயில் இவங்க நான் முதல்ல சொன்னேன் அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தர் என்ஆர்ஐ இருந்தால் என்ஆர்ஐ கேட்டகரியில் வருவாங்க. பட் இதுலேயும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா 50% மார்க் உங்கள் +2 மார்க் எடுத்துக்குவோம், மீதி 50% அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது என்ஆர்ஐக்கு நடத்துகிற நுழைவுத் தேர்வு எடுத்துக்குவோம். ஸோ இதில் மார்க் குறைவாக இருந்தால் அதில் சீட்டு வாங்குறதும் கஷ்டம். +2ல் நல்ல மார்க் இருக்கணும். +2 மார்க் குறைவாக இருந்ததுன்னா என்ஆர்ஐ கோட்டாமே டிஃபிகல்ட் தான். ஓகே சார், மற்றும் ஒரு காலர் இணைஞ்சிருக்கீங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சுந்தர், உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். வணக்கம் சார். இப்போ என்னோட சன்னுதுங்க 187 லாஸ்ட் இயர்ல வந்து கிடைக்கலைங்க சார் கட் ஆஃப். அவனுக்கு சீனியர்லயே வந்து அந்த 187 வரைக்கும் வந்தது. பட் அவனுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு சார். சரிங்க. பையனை வந்து பிஎஃப்எஸ்சி சேர்த்திருக்கேன் சார், ஃபிஷரி சயின்ஸ். சரிங்க. தமிழ்நாடு அந்த இதுலங்க. சரி. இப்போ அதுல படிச்சவங்க வந்து எம்விஎஸ்சி பண்ணலாமா சார்? இல்லை எம்இஎஸ்சி பண்ண முடியாது. பிஎஃப்எஸ்சி முடிச்சிங்கன்னா எம்எஃப்எஸ்சி தான் பண்ண முடியும். அது டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுங்க. ஃபிஷரி சயின்ஸ் அது. ஆமாங்க சார். ஆமாம், அங்கே இருந்துட்டு நீங்கள் வெட்டினரி சயின்ஸுக்கு வர முடியாது. வெட்டினரி சயின்ஸ் கிடைக்கலைங்க சார். அந்த 187 வரைக்கும் கிடைச்சது சார். பட் நம்ம பையன் லீஸ்ட்ல இருந்ததுனால கிடைக்கலைங்க சார். இல்லை, நீங்கள் இந்த வருஷம் அப்ளை பண்ண போறீங்களா வெட்டினரி சயின்ஸுக்கு? ஆமாங்க சார். இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்க. உங்களோட மார்க் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க? பிசியில் வரேன் சார். பிசியா? பிசி சார். பிசி 195 இல்லைங்க. நீங்க என்ன அகாடமி இது வொகேஷனலா? என்ன ஸ்ட்ரீம் நீங்க? அகாடமிக் ஸ்ட்ரீமா வொகேஷனல் ஸ்ட்ரீமா? சார் இல்ல 12th பயாலஜியா சார் இல்ல வொகேஷனல் குரூப்பா சார் படிச்சிருக்காங்க பையன்? பயாலஜிங்க. பயாலஜி தான் சார். பயாலஜில பிசிக்கு 187 வரை கிடைச்சிருக்காதுங்களே. போன வருஷம் 195 கட் ஆஃப் மார்க் பிசிக்கு. 195ங்களா சார்? ஆமா 195. இல்ல இப்ப அவங்க இந்த முறை அப்படி அப்ளை பண்ணலாமா, அப்படி கிடைக்குமா அப்படி நீங்க கேக்குறாங்க. அப்ளை பண்ணுங்க, கிடைக்குமாங்கறத இந்த மார்க்குக்கு பிசிக்கு இப்போ என்னங்க 187 சார். லாஸ்ட் டைம் கிடைக்கல. அதான் ஆமா 187க்கு இந்த வருஷமே கஷ்டம் தான். பட் அப்ளை பண்ணுங்க. மார்க் குறையலாம், கட் ஆஃப் மார்க் 1 or 2 மார்க்ஸ் குறைக்கலாம். பட் இவ்வளவு குறையுமாங்கிறது தெரியல. சரிங்க சார். மற்றும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. பெரியசாமி இணைஞ்சிருக்கீங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லுங்க பெரியசாமி. சார் நாங்கள் எஸ்சி கம்யூனிட்டியில் வரோம். இந்த ஃபேமிலி நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். சொல்லுங்க சார். நாங்கள் வெட்டினரிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சரி. சார் எவ்வளோங்க? 149. 149. ஓகே. எந்த காலேஜ் சார் கிடைக்கும்? இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுங்கிறது ஃபீல தான் கன்செஷன். அதுக்கும் அட்மிஷனுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஓகே. அதுக்கெல்லாம் கோட்டா கிடையாது, புரிஞ்சுக்கணும். நீங்கள் 149 எஸ்சிக்கு பிவிஎஸ் அண்ட் ஏஹெச்சுக்கு வாய்ப்பு இல்லை சார். பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் படிப்புக்கு 149 கட் ஆஃப் எஸ்சிக்கு கிடைக்கிறது கஷ்டங்க. ஏன்னா போன வருஷமே 188 190க்கு மேலே தான் எஸ்சிக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்க சார். ஓகே. மற்றும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. தவசி இணைஞ்சிருக்கீங்க சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் சொல்லுங்க. அதான் சார், மதுரை மாவட்டம் சார். சொல்லுங்க. 195 சார் எம்பிசி டிஎன்சியில் வரும் சார். 195 போடலாமா சார்? 195 கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. 195 டிஎன்சிக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அந்த தடவை போனோட பக்கத்தில் வந்து நின்றுச்சு சார் வெயிட்டிங். எங்களுடைய வெப்சைட்டை பார்த்துக்கிட்டு இருங்க. ஜூன் முதல் வாரத்தில் எங்களுக்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த தடவை அப்ளை கரெக்டாக 99 பையன் ஆக்சுவலாக 99 சார். அதான் 195 கட் ஆஃப் சொல்லிட்டீங்களே சார். நீங்க இந்த முறை அப்ளை பண்ணுங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர் இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். எங்க பையன் வந்து இப்ப கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காப்ல. IBCS சிலபஸ். ஓகே. அவங்களுக்கு கிரேடு தான் வரும் 12th. ஸோ ABCD அந்த மாதிரி தான் வரும். அது எப்படி சார், அது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லைங்கம்மா, அதுக்கு உண்டான கிரேட் கன்வர்ஷன் அங்கேயே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்னு இருக்குது. அவங்க வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. உங்கள் மார்க்கை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கிரேடை மார்க்காக கன்வெர்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் அப்ளை பண்ணணும்.
ஓ அப்ப அது எங்க போய் சார் நான் முன்னாடி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் வெப்சைட் பாருங்கம்மா, அவங்க அந்த ப்ரொசீஜர் போட்டிருப்பாங்க. ஓகே சார். அதர்வைஸ் உங்களோட இதுலயே மார்க் ஷீட்லயே பின்னாடி வந்து கிரேடுக்கு என்ன மார்க்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஓகே சார். சார் இப்போ மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அதே போல ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் கால்நடை மருத்துவ படிப்புல எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு? அதாவது விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப BVSNDH கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புக்கு மொத்தம் 5 இடங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அதில் 3 இடங்கள் வந்து பாய்ஸ்க்கும், 2 இடங்கள் கேர்ள்ஸுக்கும். ஸோ மற்ற டெக்னாலஜி கோர்ஸ்க்குலாம் ஒவ்வொரு இடங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 5%, 5% வந்து அவங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் நமக்கு அலாட் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வர்றப்போ ஒரு 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 இதுக்கு 33 ஒரு BVSNDH எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 33 சீட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும். ஓகே. ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, சங்கர் இணைஞ்சிருக்கீங்க சார், உங்க சந்தேகத்தை கேட்கலாம். ஒண்ணுங்களா மேம், 410 10th எடுத்துருக்காங்க, என்ன குரூப் எடுக்கணுங்க? 410 மார்க்கா சார்? ஆமா மேடம். 12th என்ன படிச்சிருக்காங்க சார்? இல்ல 12th 10th 10th முடிச்சிட்டு என்ன குரூப் எடுக்கணுங்க? 10th முடிச்சிருக்காரு, 410 மார்க் எடுத்திருக்காரு, என்ன படிக்கலாம்னு கேக்குறீங்க? அதாவது அவர் கால்நடை மருத்துவம் சார்ந்த துறைக்கு வரணும்னா அவர் கண்டிப்பா அந்த ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், அதாவது BVSNDHக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேணும். ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, அந்த மாதிரி டெக்னாலஜி கோர்சஸ்க்கெல்லாம் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 4மே வேணுங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் குரூப் சேர்த்துனீங்கன்னா எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு கல்லூரி கோர்ஸில் நீங்கள் ஆமாம் +2 மதிப்பெண் அடிப்படையில் சேர முடியும். ஓகே சார். சார், அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குல்ல சார், எத்தனை இடங்கள் சார் இருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் BVSNDHக்கு மட்டும் ஒரு 45 இடங்கள் இருக்கின்றன 7.5%. அது இல்லாமல் மற்ற பிடெக் கோர்சஸ்க்கெல்லாம் 3%. ஏன்னா 7.5ங்கிறதுனால ஆமாம் அந்த மாதிரி 3 பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 3, பிடெக் டைரி டெக்னாலஜிக்கு 3, இதுக்கு வந்து 2 சீட்டுகள் இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த யூனிவர்சிட்டி சார்பாகவும் கவர்மெண்ட் சார்பாகவும் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க சார்? பொதுவாக சேர்ற மாணவர்களுக்கு, இன்னொன்று அரசு பள்ளி மாணவர்கள் இந்த 7.5 இடஒதுக்கீடுல சேர்றாங்கல்ல, அவங்களுக்கு தனியாக ஊக்கத்தொகைகள் வழங்க. அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அது மிக நல்ல சிறந்த திட்டம். எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா டியூஷன் ஃபீஸோ இந்த ஃபீஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸையும் கிட்டத்தட்ட வருஷம் 40,000 ரூபாய் அளவுக்கு தமிழ்நாடு அரசே அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எங்கள் ஃபீஸ் எங்கள் கல்லூரியிலலாம் அவங்க சேர்ந்தாங்கன்னா கால்நடை மருத்துவத்துக்கெல்லாம் அவங்க பெற்றோரையே நம்பி இருக்க தேவையில்லை. அவங்ககிட்ட எந்த பேர்டனும் இல்லாமல் இவங்க தமிழ்நாடு அரசோட அந்த இதை வச்சு அவங்க முடிச்சுட்டே போகிற அளவுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. அதுவும் பெண்களாக இருந்தால் மாதம் 1000 ரூபா வேறு அரசு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குது அரசு. ஸோ அந்த வகையில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல திட்டம் அது 7.5. மற்ற மாணவர்கள் அது இல்லாமல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் நிறைய எங்களோட ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதாவது ரொட்டீன் ஸ்காலர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா BC ஸ்காலர்ஷிப், SC ST ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ட்ரஸ்ட்டு வந்து எங்களுடைய அலுமினியெல்லாம் நிறைய ட்ரஸ்ட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. அது வழியாக ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் எல்லா ஃபீஸுமே அவங்க கட்டுறதுக்கு ஆமாம் பிரைவேட் சைடில் கவர்மெண்ட் சைடில் எல்லா இதுவும் போயிருக்கு. ஓகே சார். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, ஹொசூர்லேருந்து ரவிச்சந்திரன் இணைஞ்சிருக்கீங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. மேடம், இப்போ இது இப்போ வேற இங்கே நமக்கு கட் ஆஃப் கிடைக்கிறதுனா இப்போ வேற ஸ்டேட்ல நம்ம படிச்சா அவங்க எலிஜிபிளா மேடம்? இல்லை இல்லைங்க, நீங்கள் வந்து வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ்டு கல்லூரியில் நீங்கள் வெட்டினரி படிச்சீங்கன்னா அது இந்தியா பூரா அப்ரூவ்டு. நீங்கள் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த VCIயோட அப்ரூவல் இல்லாத கல்லூரியில் படிச்சீங்கன்னா உங்களால் ப்ராக்டிஸே பண்ண முடியாது. VCI ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா, அதாவது தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து VCI அப்ரூவல் இருக்குதான்னு பார்த்து தான் உங்கள் மாணவரை சேர்க்கணும். சரிங்க சார். சார், இப்போ வெளிநாடுகளில் DVM அப்படின்னு கொடுக்குறாங்க கால்நடை மருத்துவ படிப்புகள். ஆனால் இப்போ அங்கே முடிச்சுட்டு இங்கே இந்தியாவில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க எலிஜிபிளா? இல்லை, அதாவது மேலை நாடுகளில் முக்கியமாக 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் BVSc அண்ட் AHங்கிறோம். அதாவது மெடிசின், சர்ஜரி, OG சொல்கிற கிளினிக்கல் சப்ஜெக்டும் சொல்லிக் கொடுக்குறோம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி சப்ஜெக்ட்ஸான அனிமல் நியூட்ரிஷன், ஜெனட்டிக்ஸ், ப்ரீடிங்கு, லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதுவும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து நம்மகிட்ட அவங்க MSc பண்ணணும்னு வந்தால் DVM வச்சுக்கிட்டு அவங்க பண்ண முடியாது. ஸோ நம்ம கேண்டிடேட் அங்கே போய் எக்ஸாம் எழுதி அவங்க PG பண்ணலாம்.
அவங்க இங்கே வந்து பண்ணணும்னா அவங்க வந்து பிவிஎஸ்சி டிஹெச் மாதிரி அவங்க அனிமல் ஹஸ்பண்டரியும் படிச்சிருக்கணும், அவங்க இதுவும் படிச்சிருக்கணும். பேசிக் திரும்ப டிகிரி அவங்க இங்க வந்து யூஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொல்ல போனால் அப்படி தான். ஓகே சார். மற்றொரு காலர் இணைஞ்சிருக்காங்க. அகிலன் இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அகிலன், சொல்லுங்க சார். என்னோட வெட்டினரி கட் ஆஃப் வந்து 196 சார். ஓகே. பிசி கேட்டகரி சார். திஸ் இயர் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 196 பிசிக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ளை பண்ணுங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல அப்ளிகேஷன் ஆன்லைன்ல எங்க வெப்சைட்ல வரும், அவசியம் அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். குறிப்பா அந்த கால்நடை மருத்துவத்துக்கு எவ்வளோ படிப்புகள் இருக்கு, இன்னும் பிஜில இவ்வளோ டிசிப்ளின்ஸ் இருக்கு, இன்னும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பல்வேறு தகவல்களை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். குறிப்பா மாணவர்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றிமா, நன்றி. நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.